நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க, அப்படி இல்லாட்டிக்கு வந்து யூனிவர்சிட்டியோ இல்லை ஒரு ஹை எஜுகேஷனோ படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதுவும் இல்லாட்டிக்கு வந்து என்ன செய்யலாம்னா நீங்கள் டாக்குமெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்கள், மற்ற வேர்ட் ஃபைல், ப்ரெசன்டேஷன் ஃபைல், எக்ஸல் ஃபைல், இப்படியான ஃபைலில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு 100% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இருப்பேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா டெய்லி நீங்கள் டெக்னிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட் பார்க்கணும் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணாலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டு லைக்கும் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டோட நமக்கு ஞாபகத்துக்கு வரது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தான். அந்த பிடிஎஃப் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு வேர்ட்ல இருந்து பிடிஎஃப் மாற்ற வேண்டியிருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த ஏற்கனவே பிடிஎஃப் வந்து எடிட் பண்ணுற கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் சீட்டை வந்து வேர்டாக மாத்திர மாதிரி இல்லாட்டி ஒரு பிடிஎஃப் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ இப்படியான சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை எப்படி செய்யறோன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அது இந்த டூல்ஸ் வச்சு செய்யறன்ற ஒரு டவுட் இருக்கும். சிலோட பார்த்தீங்கன்னா அது ஒன்றுக்கும் தனித்தனியாக சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்கள் ஃபோனில் வச்சுட்டு இருக்கீங்கன்னா இதுக்கிட்ட ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லா டூல்ஸுமே ஒரே இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைச்சா அப்படி இருக்கும். அந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐ லவ் பிடிஎஃப் அங்கே வந்து .com வரும். இந்த ஐ லவ் பிடிஎஃப்.com பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஃப்ரீயான வெப்சைட் தான். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் அதில் மேலே காட்டுறேன். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது, ஸ்பிளிட் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, அதோட முக்கியமான பார்த்தீங்கன்னா வேர்ட்ல இருந்து நீங்கள் பிடிஎஃப் மாற்றிக்கலாம், எக்ஸல் பிடிஎஃப் மாற்றிக்கலாம், இல்லை ஒரு பிடிஎஃப் வந்து நீங்கள் வேர்டாக மாற்றிக்கலாம். ஸோ இப்படி நிறைய விஷயம் இருக்குது அதுல. இந்த ஐ லவ் பிடிஎஃப்.com வந்து நீங்கள் ஏற்கனவே பாவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இதை விட பெட்டரான ஏதாவது உங்களுக்கு தெரியுமாண்டா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாத பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இவ்வளோதான் வீடியோ. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.